சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் 2025 வருடம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் காணலாம். எந்த ராசிக்கு தொல்லை முடியுது, எந்த ராசிக்காரர்களுக்கு தொல்லை ஆரம்பம் அப்படிங்கிறத இந்த பதிவிலேருந்து சுருக்கமாக தெளிவாக காணலாம். 2025 வருடம் பார்த்திங்கன்னா 4 வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கிறது. ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பெயர்ச்சியும் இருக்கிறது. 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கிறது. 2025 வருடம் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும், மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா நெருப்பு ராசியில் கேது, காற்று ராசியில் ராகு. இந்த இடம் ராகு கேதுக்கு உகந்த இடம். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே ராகு கேது சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். கன்னிராசியில் இருந்த கேதுவை விட சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேது பெரும்பாலும் நன்மையை செய்வார். ஏனென்றால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விலங்கனம் எலி. பாம்புக்கு பிடித்த உணவு அப்படின்னா எலி தான். எலி நட்சத்திரங்களில் சென்னாக பாம்பு கடக்கும்போது சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 5வது வீட்டிலே கேது பகவான் வரும்போது இதுவரை குடும்பத்தில் திருமண தடை, புத்திர தடை, செய்வனை, மாய மந்திரம், இப்படி குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள், தொந்தரவுகளாக இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பரிகாரம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். கோயில் காரியங்கள், ஆன்மீக பணிகள் வெகு விமர்சையாக நடக்கும். திருமண தடை, புத்திர தடை, இப்படி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு பரிகார பூஜை செய்வார்கள். அது உடனே பலன் அளிக்கும். காற்று ராசியில் கும்பராசியில் ராகு வரும்போது செய்வனை, மாய மந்திரம், பில்லி சூனியம், கண் திஷ்டி, ஏவல், இப்படி கெட்ட சக்திகள், கெட்ட அமானுஷ்ய சக்திகள் அதிகரிக்கும். ஒரு பக்கம் செய்வன, மாய மந்திரம், இப்படி கெட்ட வழியில் ஈடுபடுவாங்க. ஒரு வழியில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பும் இந்த 2025 வருடம் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஏற்பட போகிறது. சிம்ம ராசியில் கேது வரும்போது கடந்த 2006ஆம் வருடம் அப்போ பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் செய்தார். அப்போ அந்த காலகட்டங்களில் சிக்கன் குனியா அப்படின்ற நோய் வந்தது. கை, கால், மூட்டு, எலும்பு வலி, முதுகு வலி, உடலில் ஒரே நாளில் அளவுக்கு அதிகமான காய்ச்சல் கை, கால், மூட்டு, எலும்பு வலி ஏற்பட்டு 2 நாள் 3 நாட்களில் இறந்து விடுவார்கள். அது எவ்வளவோ இறப்புகள் ஏற்பட்டது, எவ்வளவோ உயிரிழப்புகள் 2006, 7, 8 அந்த காலகட்டங்களில் ஏற்பட்டது. சிம்ம ராசியில் கேது வரும்போது புதிய நோய் தொற்றுகளும் வரும். சிம்ம ராசி கேதுவுக்கு உகந்த வீடாக இருந்தாலும் புதிய நோய் தொற்றுகளும் வரும். ராகு கேதுவுக்கு சூரியன் சந்திரன் பகை. ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. ராகு கொடுத்து கெடுப்பார், கேது இருக்கும் இடத்தை சுருக்கி விடுவார். 9 நவகிரகங்களில் ராகு கேது நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம், இருள் கிரகம். இந்த இருள் கிரகம் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தை கடக்கும்போது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் இருளடைந்து விடும். கேது என்றால் ஞானக்காரகன். அந்த இருளை போக்கக்கூடிய ஞானத்தை அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்தே தீருவார். சொந்த பந்த உறவுகளை பற்றி, உடன் பிறந்தவர்களை பற்றி நன்கு அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய
ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. இந்த ராகு ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது, அந்த நட்சத்திரத்தை கடக்கும்போது பேராசையை கொடுத்து பணம், பொருள், நகை இப்படி பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர். சிம்ம ராசி என்பதற்கு ராகு திசை வரும். இந்த ராகு திசையில் பெரும்பாலும் சிம்மராசி என்பர்கள் சேர்த்து வைத்த பாவங்களை எல்லாம் ஒரே நாளில் பழி தீர்த்து விட்டு போயிடும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல், பெயர் கெட்டு, மதிப்பு கெட்டு, மரியாதை கெட்டு தலை குனிவை ஏற்படுத்திவிடும். சிம்ம ராசி என்பதற்கு ராகு திசை நடக்கும்போது. கன்னி ராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பயிற்சி ஆகும்போது கன்னி ராசி என்பதற்கு தொல்லைகள் குறைகிறது. 12ஆம் இடமான அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே கேது வரும்போது கன்னி ராசி என்பதற்கு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள்லாம் அமையும். தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, வெளிநாடு பணம், அயல்நாடு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்போவே கன்னிராசி என்பர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன ராசி என்பதற்கு கலத்தரஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது 6ஆம் இடம் வரும்போது தடைபட்டு கொண்டிருந்த திருமணம், வயது கடந்து 30, 35, 40ன்னு வயதாகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அயன சயன போக விரயஸ்தானத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது மீன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பணத்தை விரயம் செய்யாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும். அப்போ தேவையில்லாத அலைச்சலையும் தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்களையும் மீனராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். கேது பகவான் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்யும்போது கேதுவால் யாருக்கு யோகம் என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கும், மீன ராசிக்காரர்களுக்கும், மிதுன ராசிக்காரர்களுக்கும் கேதுவால் யோகம் வரும். ராகு பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கும், தனுசு ராசி அன்பர்களுக்கும், மேச ராசி அன்பர்களுக்கும் ராகு பகவான் மூலம் யோகம் வரும். கடுமையான தொல்லை தொந்தரவுகளில் மாட்டக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா கடகம் சிம்மராசி, மகரம் கும்பராசி. இவர்கள் ராகு கேது மூலம் கடுமையான தொல்லைகளும் தொந்தரவுகளிலும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேது ஜென்ம ராசியில் வரும்போது பேராசைப்படக்கூடாது. குடும்ப நபர்களை நம்பாமல் மற்றவர்களை நம்பக்கூடாது. குடும்ப நபர்கள் பேச்சை கேட்டு பெற்றோர்கள், பெரியோர்கள், வாழ்க்கை துணை, தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு செயல்பட்டால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். குடும்பத்தை நம்பாமல் வெளியில் இருக்கக்கூடியவர்களை நம்பும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் சேர்ந்துவிடும். 2025ஆம் வருடம் ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் மீனராசிக்கும் கன்னிராசிக்கும் தொல்லைகள் உங்களை விட்டு விலகுகிறது. இனிமேல் தொந்தரவு இருக்காது. கன்னி மீனராசி என்பதற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு சிம்மம் கும்பராசி என்பதற்கு தொல்லைகள் சேரும். தொந்தரவு படக்கூடிய நிலை சிம்மம் கும்பராசி என்பதற்கு உண்டு. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.